2K கிட்ஸ்களோட குறிப்பா ஜென்சி பசங்களோட பொண்ணுங்களோட லைஃப் ஸ்டைலை எக்ஸ்பிரஸ் பண்றதா சொல்லி வெளிவந்திருக்கிற படம் தான் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புல கீர்த்தி ஈஸ்வரன் டைரக்ஷன்ல வெளியாகி இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸும் கூட. அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வருது. அதை சொல்லும்போது எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங்ல இல்ல, ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாரு அந்த லவ். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து ரியலைஸ் பண்றாரு அவருக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல லவ் வருது. அதை ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது இப்போ அவங்களோட மனநிலையில வந்து மாற்றம் தெரியுது. அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லிடுறாங்க. இப்போ தான் லவ் பண்ண பொண்ணோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோ வந்து சில தியாகங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செய்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்ல வேற என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. கேட்கும்போதே கிரிஞ்சா இருக்கிற இந்த கதையை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாத்திரதான் நினைச்சுக்கிட்டு இவங்க பண்ணி வச்சிருக்கிற அலப்பறைகள் தான் வந்து கற்பனையோட அபத்தமான உச்சகட்டம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இவங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து லவ்ல மேரேஜ்ல இந்த காலத்துலயும் வந்து கேஸ்ட் பாக்குறாங்க, அதை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனா உண்மைக்கு நெருக்கமா எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்களை முட்டாளாக்காத மாதிரி எடுக்கணும்ல. ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால அவங்க வந்து வேற கேஸ்ட், அதனால வந்து வீட்டுல எதிர்ப்பு வருது. அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டில் வந்து எதிர்ப்பு வருது. அதை சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவங்களோட லவ்வரையும் வந்து ஃபாரின் அனுப்புறது தான் பிளான். இது வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த அதர் காஸ்ட் பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்றாங்களாமா, அவனோட லவ் வந்து சேர்த்து வைக்கிறாங்களாம். சரி, இதில் வந்து ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுவாங்க, ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்கள்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுவாங்க. சரி, ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா, அதர் காஸ்ட் பையன், நீங்க என்ன பண்ணாலும் அவங்க ஏற்றுக்குவான், நீங்க என்ன விதமான ட்ராமா பண்ணாலும் அவன் ஏற்றுக்குவான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. ஒரு இடத்துல கூட அவன் எதிர்க்கவே மாட்டானா, என்னோட ஒய்ஃபை நீ எப்பறம் மேரேஜ் பண்ணலாம் ஊரறி அப்படின்னு எதிர்க்கவே மாட்டானா. அப்போ அந்த அதர் காஸ்ட் பையனை வந்து நீங்க ஒரு கேடயமா யூஸ் பண்றீங்க. உங்களோட கற்பனைக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு அங்க 2K கிட்ஸ்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறத விட, நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றதை விட, 2K கிட்ஸ் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எந்த அளவுக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் பேரண்ட்ஸ், மேரேஜ், சென்டிமெண்ட், லவ், தாலி இந்த மாதிரி விஷயங்கள்ல மரியாதை குறைவா நடந்துக்குவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதர் காஸ்ட் பையனே வந்து தன்னோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்வார். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்புறாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல தான் வந்து 2K கிட்ஸ் பசங்களையும் அந்த அதர் காஸ்ட் பையனையும் வந்து இவங்க ஒரு கேடயமா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் இந்த படம் வந்து சாதி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு, எந்த ஒரு இலக்கும் இல்லாத ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு திரைக்கதையை வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை வச்சாலும் 2K கிட்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில் நிதர்சனத்துக்கு பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் இருக்குது. தேங்க்யூ.